Good evening, students. So I am Pandirajan. So today topic is a solid suspend from the corner. So that topic is third unit last topic. Okay. So solid suspend from a corner வேற ஒன்றும் தம்பி. இதான் உங்களோட ஸ்கொயர் பிரமிட். ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் ப்ராப்ளம் வந்து ஸ்கொயர் பிரமிட் தான். ஸ்கொயர் பிரமிட் எடுத்துருங்க. இப்போ இதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் புட் நேம் ஆஃப் ஜீன் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ ஒரு ஸ்கொயர் பிரமிடை ஒரு நூலில் கட்டி தொங்க ஒரு கார்னர் கட்டி தொங்க விடுறோம். இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பொசிஷன் எப்படி இருக்கும்? ரெஸ்டிங். அப்போ இப்போ நூல் கட்டி தொங்க விடுறப்ப ரெஸ்டிங் பொசிஷன் எப்படி இருக்கும்? ஹெச்பி இது இப்போ ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ ஈக்குவல் இன்க்ளைண்ட் மாதிரி ரெஸ்டிங் பொசிஷன் வரைஞ்சிருக்கும். ஈக்குவலி இன்க்ளைண்ட் பொசிஷன் மாதிரியே ரெஸ்டிங் பொசிஷன் வரைஞ்சிடணும். இந்த மாதிரி ஒரு கார்னர் கட்டி தொங்க வர்றோம். அதான் சாலிட்ஸ் சஸ்பெண்ட் ஃப்ரம் தி கார்னர். இந்த மாதிரி இருக்கப்போ ரெஸ்டிங் பொசிஷன் ஈக்குவலி இன்க்ளைண்ட் மாதிரி இருக்கும். வரைஞ்சிடணும். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருங்க. அடுத்து டாப் வியூ வரைகிறீங்க. டாப் வியூ பார்க்குற எப்படி தெரியும்? ஒரு ஸ்கொயர் பிரமிட் மாதிரி தெரியும். அடுத்து நூலில் கட்டி தொங்க விடுறப்ப இது வந்து ஆங்கிளில் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பொசிஷன் இருக்கப்ப எப்படி வரைவீங்க? அது செகண்ட் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. திஸ் இஸ் மை ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஓகேவா? சி 1 by 1. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து ஸ்கொயர் பிரமிட் பேஸ் 32 mm அண்ட் ஆக்சிஸ் 60 mm லாங். ஓகே, ஒன் ஆஃப் தி பேஸ் கார்னர் வித் ஆக்சிஸ் பேரலல் டு விபி. அதாவது ஒன் ஆஃப் தி கார்னர் வந்து பேரலல் டு விபி. அப்போ இதான் ஹெச்பிங்கிறது, இதுதான் விபி. அப்போ இதுக்கு பேரலல் இருக்கு. ஓகேவா? அப்போ ரெஸ்டிங் பொசிஷன் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ கேன் ரிப்பீட் தட். ஒரு நூலில் கட்டி தொங்க விடுறப்ப இந்த மாதிரி பொசிஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கீங்க. செகண்ட் டாப் வியூ வரைகிறீங்க. அடுத்து செகண்ட் ஃப்ரண்ட் வியூ. அடுத்து நூலில் கட்டி இப்போ தொங்க விடுறப்ப செகண்ட் டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ. ரைட், திஸ் இஸ் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா பிரமிடுக்கும் கோனுக்கும் வர்றப்ப 1/4 × h அந்த டோட்டல் ஹைட் இருக்குல்ல, அதோட மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஃபாலோயிங் ஃபார்முலா பிரமிடும் கோனுக்கும். ப்ரிசம் சிலிண்டருக்கு 1/2 இந்த ஃபாலோயிங் ஃபார்முலா. ஓகேவா? சரி, சி 1 by that. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பிரமிட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பிரமிட். அப்போ 1/4 எடுத்துக்கணும். ஸோ நான் நெக்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கிங்க. நேம் வந்து XY அண்ட் VP அண்ட் HP. ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ ரெஸ்டிங் பொசிஷன் வரைஞ்சிருக்கேன். ஈக்குவல் இன்க்ளைன் மாதிரி. ஈக்குவல் இன்க்ளைன் சொல்லியிருக்கேன். ஒரு பேஸ் லைன் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் யூ டேக் 45 degree. டயரல் அது மாதிரி கேட்டாலே இந்த மாதிரி வரைஞ்சிருக்குங்க. உங்களோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு 45 degree எங்கே எடுத்துங்க. 45 degree. ஓகே, அதுக்கு பேரலல் டிரைவ் வரைஞ்சிருக்கு. முடிச்சுட்டு you can erase that. வரைஞ்சாச்சு. அடுத்து நேம் கொடுத்துருங்க. டயகனல் ஷேப் A and B and CD. ஓகே, நேம் கொடுத்த மாதிரி you can ப்ரொஜெக்ட் பண்ணிருங்க எல்லாத்தையும். இல்லை லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்க ஹைட்டுக்கு ட்ராப் பண்ணிடுங்க. நேம் வந்து O dash. கொடுத்துருக்க கிவன் ஹைட் வந்து 60. You take 60. ஏரோ மார்க் இங்கிருந்து பார்க்குறீங்க. என்ன நேம் தெரியும்? A dash தெரியும், B dash தெரியும், D dash தெரியாது, க்ளோசிங் ப்ராக்கெட், லாஸ்ட் ஒன் C dash. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரிசமுக்கும் கோனுக்கும் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? 1/4. ஓகேவா? 1/4 மல்டிப்ளை பண்ணிங்க டிஸ்டன்ஸ். 1/4 60 மல்டிப்ளைனா சம் வேல்யூ கிடைக்கும். 1/4 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 mm வருதுன்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி ஒரு 20 mm வருது. யூ டேக் ஃப்ரம் தி பேஸ்லேருந்து ஒரு 20 mm எடுத்துக்கங்க. ஒரு பேரல் லைன் போடுங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ பிரமிட் இருக்குன்னா அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அது வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும். அது சிஜின்னு குறிப்போம். ஓகேவா? அது ஜியை இப்போ வந்து சிம்பிள் வந்து ஜின்னு எடுத்துக்கிறோம். அந்த சென்டர் பாயிண்ட் நோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதான் டோட்டல் ஹைட்டோட அந்த பர்டிகுலர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்.
1/4 மல்டிப்ளை பண்ணி சம் வேல்யூ கிடைக்கும். நேம் கொடுத்துருங்க. இது வந்து ஜி டேஷ். இப்போ இந்த ஜி டேஷை இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரி நம்ம வருதுன்னு வச்சுக்கோங்க. 30 டிகிரி வருது மெஷர் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு கார்னரில் டச் தரு, ஒரு கார்னர்லேருந்து இப்படி கட்டி இது பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்படி இருக்கு. அது மாதிரி பொசிஷன் வரைக்கும். அடுத்த பொசிஷன் இப்படி இருக்கப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப். அப்போ ஃப்ரண்ட் வியூ செகண்ட் டாப் வியூ வரைஞ்சாச்சு. சாரி, டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப். இந்த மாதிரி ரூலில் கட்டி உங்க விடுறப்ப என்ன பொசிஷன் வரும் அதை ட்ராப் ஆகும். அது ஃபர்ஸ்ட் ஒரு 90 டிகிரி ஒரு லைன் போடுங்க. அதுக்கு நேம் வந்து ஏ டேஷ்னு போவீங்க. ஏ டேஷ். நான் சொன்ன மாதிரி இப்போ ஆங்கிள் பிடிச்சிருப்பீங்கல்ல, இங்கேருந்து ஆங்கிள் போடுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நான் 30 டிகிரி நோட் பண்ணியிருக்கேன். 30 டிகிரி எடுங்க. 30 டிகிரி. ஓகேவா? 30 டிகிரி எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. அடுத்து ஏ டேஷ். ஏ டேஷ்க்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, பி டேஷ் வரும். யூ டேக் தி காம்பஸ், ஏ டேஷ்ல இருந்து பி டேஷ் மெஷர் ஆர்க் கட் பண்ணுங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பி டேஷ், க்ளோசிங் பாயிண்ட்ல D1 டேஷ், B1 டேஷ். ஏன்னா இங்கே எல்லாமே ஏ டேஷ் பி டேஷ் கொடுத்துருக்கோம். அது டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறப்ப A1 டேஷ், B1 டேஷ், D1 டேஷ் அப்படின்னு நோட் பண்ணுங்க. D1 டேஷ். ஓகே. அடுத்து ரிமைனிங் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் C டேஷ். அப்போ B டேஷ்ல இருந்து யூ டேக் தி காம்பஸ், ஆர்க் கட் பண்ணிருங்க. C டேஷ். ரைட். இப்போ C டேஷ்ல இருந்து O டேஷ் ரெண்டு டிஸ்டன்ஸ் பாருங்க, ஆர்க் கட் பண்ணிருங்க. திருப்பி A டேஷ்ல இருந்து O டேஷ் ஆர்க் கட் பண்ணிருங்க. எல்லாமே ரெண்டு இன்டர்செக்ட் ஆகும். அந்த லைன் ஜாயின் பண்ணிட்டு அவ்வளோ லைன் ஜாயின் பண்ணி. ஓகே. அப்போ இந்த O டேஷ் அவ்வளோதான். அடுத்து எல்லா பாயிண்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எல்லா பாயிண்ட் யூ கேன் எக்ஸ்டெண்ட் தட். இந்த பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. என்னென்ன பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும் அது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் தி ஸ்கொயர் பிரமிட். இப்போ ஏ பாயிண்ட் எங்கே வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் சி பாயிண்ட் பாருங்க. இங்கே வந்து C1 ரைட். C1. அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் பி பாருங்க. பி பாயிண்ட், திஸ் ஒன் பி, B1. அடுத்து ஏ பாயிண்ட் பாருங்க. இங்கே ஒரு A1 ரைட். அடுத்து ரிமைனிங் பாயிண்ட் D பாயிண்ட், D1. நம்ம கட்டி நூலில் கட்டி தொங்க விடுறப்ப அந்த கார்னர்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. கார்னர்லேருந்து லைன் பார்க்குறப்ப நம்மளுக்கு எல்லா வியூவுமே தெரியும். கவனிங்க. இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது தேர்ட் ஸ்டெப்பு. இப்படி லைன் அப்படி வச்சுருக்கீங்க. லைன் வச்சுருக்கப்ப நம்மளுக்கு டாபிக் பார்க்குறீங்க. அப்போ எல்லா இதுவும் தெரியும். இந்த 4 சைட்ஸ் தெரியும், பிடுக்கு 4 சைட்ஸ் தெரியும், அந்த லெட்ஜஸும் தெரியும். ஓகேங்களா? அதை அப்படியே ட்ரா பண்ணி வேண்டாம். அப்போ ஹெட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. இது O டேஷ். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. This is your really suspense sum. Thank you students. இந்த drawing எல்லாம் இந்த drawing எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி drawing டவுட் இருக்கோ அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. I post the next video. Thank you students.